ஓம் பிரகாஷ், நீங்க இந்த முடிவை எப்படி பார்க்குறீங்க? அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த விஷயத்துல இவருக்கு வந்து தானா கொடுக்கப்பட்டதா இல்லை இவர் கேட்டு கொடுக்கப்பட்டதா ஒரு கிளாரிட்டி இன்னும் ஃபுல்லாக வந்து சேரலை. சப்போஸ் இவர் வந்து கேட்காம வந்து உள்துறை அமைச்சகம் வந்து இவருக்கு வந்து ரிப்போர்ட்ஸ் மூலிமா ஐபி ரிப்போர்ட்ஸ் மூலிமா கொடுத்துருந்தா அது ஒரு கணக்கு வரும். இல்லை இவர் கேட்கப்பட்டிருக்கு, ஏன்னா இப்போ 2-3 நாள் முன்னாடி நான் முட்டை அடிப்பேன்னு சொல்லிட்டு சம்திங் நெட்டில் பரப்பப்பட்ட தகவல் அதெல்லாம், அது மூலயமா இவங்க கட்சியிலேருந்து இல்லை திரு விஜய் அவர்களே வந்து கேட்டாரோ, அது வந்து கேட்கும் போது உள்துறை அமைச்சகம் எப்படி பார்க்கணும்னா தமிழ்நாட்டிலேருந்து ஒரு உளவுத்துறை மூலியமாகவும் ரிப்போர்ட்ஸ் வாங்கும். அப்போ தமிழ்நாடு உளவுத்துறையை வந்து இவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்தாங்களா, அப்படி ஏன் கொடுத்தாங்கன்னா எதுக்கு வாய்ஸ் செக்யூரிட்டி கொடுத்தாங்கன்னு திரு முதலமைச்சரையும் நம்ம கேட்க வேண்டியது இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது இதில் இன்னும் கிளாரிட்டி கிடைக்கல. இதில் வைக்கிற ஒரு கொஸ்டின்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து அரசியலாக்கப்படுறது, அரசியல் கூட்டணிக்காக இது சேர்க்கப்படுகிறதா, அதுக்காக ஒரு பாதுகாப்பு பிரிவு தமிழ்நாடு அரசாங்க தரப்புல இருந்து நம்முடைய காவல்துறையில விசாரித்த போது எங்க தரப்புல இருந்து நாங்களும் எங்களிடமும் பாதுகாப்பு கேட்டு எந்த மனுவும் வரல. தமிழ்நாடு அரசின் சார்பில் பாதுகாப்பு, தமிழ்நாடு உளவுத்துறையும் அவருக்கு பாதுகாப்பு Y+ கொடுங்கன்னு சொல்லலன்னு தெளிவுபடுத்துறாங்க. அப்படி இருக்கும்போது இவர் கேட்டு கொடுத்தாங்களா அப்படின்னு கிளாரிட்டினா ஃபுல்லாக வந்து சேரல. அந்த கொஸ்டின்ஸ் இன்னும் இருக்கு. ஓகேங்களா. செகண்ட் பார்த்தீங்கன்னா, இது அரசியலாக்கப்படுகிறதா, இது கூட்டணி கணக்காக மாற்றப்படுகிறான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதில் அரசியல் எதுவுமே கிடையாது. ஏன்னா திரு விஜய் அவர்கள் தனக்கு வந்து கொள்கை ரீதியான எதிரின்னு பிஜேபியை முன்னிறுத்தி தான் தன்னோட முதல் மாநாட்டிலே உரையாற்றினார். அப்படி இருக்கும்போது இவர் வந்து அரசியல் கூட்டணிக்கு வருவார், இந்த செக்யூரிட்டி கொடுக்கறதுனால ஒரு கூட்டணி உருவாகுன்றது ஒரு எந்த போக்கில் நம்ம இதை எடுத்து பேசுறது எனக்கு ஒன்றும் புரியல. செகண்ட் விஷயம், ஓகே இவங்க சொல்லுமே பார்த்தீங்கன்னா கொள்கை ரீதியாக வேறுபட்ட கட்சிகள் இருந்தாலுமே தமிழகத்திலே கூட்டணி சேர்ந்துருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா வந்து ராஜாஜி கூட கூட்டணி வச்சாங்க. அப்படி கூட வரலாம், அதுக்கும் இன்னும் டைம் இருக்கு. நம்ம இப்பயே எலெக்ஷன் கூட்டணி வச்சு பேசுறதுக்கு வந்து இது வந்து ரொம்ப முன்னாடி நினைக்கிறேன். ஏன்னா எலெக்ஷனுக்காக ஒர்க் பண்ணுறதை பற்றி பேசலாம், அஜெண்டா செட் பண்ணுறதை பற்றி பேசலாம், இல்லை எப்படி வியூகம் அனுப்புறதை பற்றி பேசலாம். ஆனால் கூட்டணி கணக்கு வந்து கடைசி ஒரு 3 மாசமோ இல்லை 2 மாசத்துல தான் முடிவெடுக்கப்படும். அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, திமுக கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, என்டிஏ கூட்டணி பிஜேபி தலைமையிலான என்டிஏ கூட்டணியாக இருந்தாலும் சரி, அது லாஸ்ட் 3 மாசத்துல முடிவெடுக்கப்படும். அப்படி இருக்கும்போது கூட்டணி கணக்குக்காக இப்பயே வந்து நாங்கள் செக்யூரிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதுக்காக மாநில அரசும் கேட்கல, மாநில போலீஸும் சஜஸ்ட் பண்ணல, கூட்டணி சேரணும்ன்ற எண்ணமும் பிஜேபிக்கு இப்ப இல்ல, அவரும் பிஜேபியோட கூட்டணி சேரலாம். ஏன்னா கொள்கை ரீதியா வேறுபட்டது திரு அண்ணா அவர்களும் சரி, ராஜாஜி அவர்களும் ஒண்ணு சேர்ந்தாங்க. நம்ம இதுவரையிலும் பிஜேபிக்கு தூது விட்டது மாதிரியோ பிஜேபிக்கு அனுசரணையா எதுவும் பிஜேபி எதிர்த்து பேசாம இருக்கலாம், பிஜேபி ஆதரிச்சு அவர் எங்கேயும் பேசின மாதிரி தெரியலையே. இல்ல பிஜேபி எடுத்து நீட் எடுத்து பேசியிருக்காரு, பல்வேறு விஷயம் எடுத்து அவர் பேசிட்டு தான் இருக்காரு. மாநில அரசும் அவர் பேசுவாரு, மத்திய அரசும் பேசியிருக்காரு, இந்த அரசும் 2 அரசையும் ஈக்குவலா வச்சு பேசுறாரு. மேபி அதுல வந்து மாநில அரசையும் திரு ஸ்டாலின் கவர்மெண்ட் அரசையும் வந்து கொஞ்சம் முன்னிறுத்தி தான் பேசியிருக்கலாம். தவிர பிஜேபி எதுவும் ஆதரிச்சு பேசிட்டாரு இல்ல எதிர்த்து பேசாம இருந்துட்டாருன்னு ஒரு மேடையிலும் கிடையாது. போற எல்லா மேடையிலும் இது ஒரு 50%. உங்க பார்வை வந்து அவருக்கு செக்யூரிட்டி தேவையின் கருதி ஒன்றிய அரசு கொடுத்திருக்கு, அது வந்து வரவேற்கத்தக்க அம்சம் அப்படின்னு சொல்றீங்க? கண்டிப்பா. ஏன்னா இனிமேல் அவர் வந்து போறாரு, பல மாநாடு அறிவிக்க போறாரு. ஏன்னா சுற்றுப்பயணம் சொல்ல போறாரு. மார்ச் 2-3 மாசம் சுற்றுப்பயணம் போறேன்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 4 மாநாடு பண்ண போறோம்னு சொல்றாங்க. அதுல YMC கிரவுண்ட்ல கேட்டிருந்தாங்க. அரசியல் தலைவர்கள் தான் சுற்றுப்பயணம் போறாங்க. கரெக்ட் சார். நான் என்ன சொல்றேன்னா இவர் கேட்டாரா, அது அந்த கிளாரிஃபிகேஷன் இன்னும் வரல. இவர் கேட்டாரா இல்ல தானே உளவுத்துறை ரிப்போர்ட் அப்படி இருக்கும்போது தப்பு கிடையாது. எதுக்கு கொடுக்கறாங்க? அவர் செட்டன்ஸ் இருக்கிறனால அந்த மாதிரி இவர் ஏற்கனவே பெரிய பணக்காரர், வேணும்னா தனியார் செக்யூரிட்டி வச்சிட்டு போக வேண்டியதா? பாதுகாப்பை இவருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன நோக்கம்? அவர் போனா கூட்டம் சேருது செகண்ட். அப்படி பார்த்தா ரோபோ சங்கருக்கும் யோகி பாபு கடந்த ஒரு வாரமா இவர் தான் தமிழ்நாட்டுல பேசப்பட்ட பொருள். ஓகேங்களா. இவர் மூஞ்ச ஃபேஸ் பண்ணி காட்டுறாங்க. எல்லா நியூஸ் சேனல், சோஷியல் மீடியா, எல்லா நியூஸ் சேனல் வந்து இவர் பிரேக்கிங் நியூஸா போட்டு காரணம் இவர் 4-5 நாள் இவர் தான் பேசணும் பொருள். ஓகேங்களா. நீங்க அவர் வந்து அவ்வளவு ஈஸியா நம்ம பின்தங்கி போக முடியாது. ஈவன் தோ அவர் எவ்வளவு வாக்கு சதவீதம் எதுவுமே ப்ரூவ் பண்ணல, அவர் அரசியல என்ன பண்ண போறாரு, அவர் வியூகம் என்ன எதுவுமே இன்னும் வெளியே தெரியாதவங்க கூட. ஆனா அவர் கேட்டிருந்தார், மேபி கொடுத்திருக்கலாம். இல்ல உள்துறையை வந்து ரிப்போர்ட்ஸ் மூலமா ஐபி ரிப்போர்ட்ஸ் மூலமா கொடுத்திருக்கலாம். அந்த கொடுத்ததுக்கும் இந்த அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பிஜேபி கூட்டணிக்கு அழைக்கிறாங்க, பிஜேபி வந்து இப்போ ஒரு கல் போட்டு வைக்கிறாங்க. குட்வில். இப்ப 2 விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. 2000 மாஸ்டர் படப்பிடிப்புல நெய்வேலியில இருக்கிறாரு. வருமான வரி சோதனை நடக்குது. பொதுவா வருமான வரி சோதனை நடந்ததுன்னா அவருக்கு சம்பந்தப்பட்ட இடங்கள் ஒரு பிரபலத்தோட வீட்டுக்கு போறாங்கன்னா அவங்க சம்பந்தப்பட்ட இடங்கள் எல்லாத்துலயும் பண்ணுவாங்க, அவருக்கு தொடர்புடையவர்கள் வீடுகள்லயும் பண்ணுவாங்க. சப்போஸ் ஆள் இல்ல அப்படின்னா வீட்டை பூட்டிட்டு சீல் வச்சுட்டு நீங்க வாங்க எங்க அவர் முன்னிலையில திறப்பாங்க. இதுல நெய்வேலியில அவருக்கு ரெய்ட் நடந்த போது வழக்கத்துக்கு மாறாக அவர் ஷூட்டிங்ல இருக்கார் நெய்வேலியில. அவர்கிட்ட போய் அங்க போய் இவங்க கார்ல சிஆர்பிஎஃப் போலீஸ் பாதுகாப்போட
அவரை வந்து கைதியை போல கூட்டு வராங்க. அவர் வந்து குற்றவாளி அல்ல, அவர் எந்த இதுவும் இல்லை, அவர் மேல என்ன வருமான வரி சோதனை. அவரை கூட்டு வந்து போலீஸ் எஸ்கார்ட்டோட கூட்டு வந்து அவர் வீட்டை திறந்து ரெய்டு பண்றாங்க. அவங்க ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடி அப்படி நடத்திய ஒருவரை இன்னைக்கு வந்து அவர் கேட்காமலேயே அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க இடத்துக்கு போறாங்கன்னா கொஞ்சம் அதுல நெருடல்கள் வருது. இதுல அவர் கேட்காமலே பாதுகாப்பு கொடுப்பா இன்னும் கிளாரிஃபை ஆகல சார். அதே மாதிரி நீங்க முன்னாடி சொன்ன விஷயம் வந்து மேபி அவர் வந்து நாள் தள்ளி போட்டுருக்கலாம், நாங்க எப்போ வருவோம்னு சொல்ல முடியாது, நெய்வேலி அவங்க வந்து அதனால அவங்க தானா போய் விசாரணை நடத்தி இருக்கலாம். 4 நாள் கழிச்சு சீல் ஓபன் பண்ணா என்ன ஆயிட போகுது? நீங்க சீல் பண்ணி நீங்க லாக் பண்ணிட்டு வந்துடுறீங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் நார்மல் ப்ரொசீஜர் அதுதானே, இன்கம் டாக்ஸ்க்கு போனா அதுதானே நடக்கும். அதான் சார், அந்த இன்வெஸ்டிகேஷன் தள்ளி போடுற ஒரு காரணத்துக்காக அவங்க முன்னாடி போயிருக்கலாம். இப்ப நடந்த விஷயத்துக்கும் அப்ப நடந்த விஷயம் முடிச்சு கட்ட முடியாது. அப்ப தீவிரமான பிஜேபி எதிர்ப்புல இருந்தாரு. அவர் இப்பயும் பிஜேபி எதிர்க்காரு, எங்கேயுமே பிஜேபி ஆதரிச்சவங்க பேசவே இல்லையே. பிஜேபி எதிர்த்து தான் ஒரு பேச பிஜேபி பகனம் பண்ணியிருக்காரு. தனி அரசு தான் குறிக்கிறார், தனி அரசு இல்ல பிரகாஷ் தவறா சொல்றாரு. ஒரு காலும் முடியளவும் கடுகளவும் பாஜக குறித்தோ மோடி குறித்தோ அமித்ஷா குறித்தோ இந்துத்துவ RSS கருத்துக்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை விஜய் பேச சொல்லுங்க. இந்த ஒய் பிரிவு நாளைக்கு எடுத்து திரும்ப பெற்றுக்குவாங்க. இவரை கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணி இடி மறுபடியும் அமலாக வருமான வரித்துறையெல்லாம் வருதா இல்லையான்னு பாருங்கள். பாஜகவுடைய விருப்பம் இல்லாமல் உத்தரவின் அடிப்படையில் தான் இவர் கட்சியை துவக்கி இருக்கிறார். பாஜகவுடைய ஆள் தான் விஜய். இதில் என்ன மாற்றுக்கிறது இருக்குது? ஏட்டையாகவே இவருக்கு பாதுகாப்பு கொடுக்கறது தவறு. பாதுகாப்பு விஜய் கேட்டாலே தரக்கூடாது. முதல்ல ஒரு நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்ச ஒரு அஜெண்டா செட் பண்ற விஷயம் இருக்கு தமிழ்நாடு. யாருடைய யாரெல்லாம் சப்போஸ் வந்து அதிமுக வெளில வந்தாலோ உடனே வந்து இவங்க வந்து பிஜேபி பி டீம்னு நம்ம சொல்லிட்டோம்னா அது வந்து மக்கள் புறக்கணிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு அஜெண்டா இருக்கு, அப்படின்னு ஒரு வியூ பாயிண்ட்டும் இருக்கு. அது சில காலத்துக்கு முன்னாடி சில வருஷத்துக்கு முன்னாடி அது ஒர்க் ஆகாம இல்ல. இவங்கலாம் பிஜேபி பி டீம்னு சொன்னா அவங்க மக்கள் வந்து ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க, அவங்க மக்கள்கிட்ட போய் நெருங்க முடியாது, மக்கள்கிட்ட இயல்பா பேச முடியாது. அந்த ஒரு காலம் இருந்ததுதான் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. அதெல்லாம் மாறி இப்ப பிஜேபி வளருதுன்றீங்க இல்ல, பிஜேபி வளர்ந்து வருகிறது. சோ அந்த அஜெண்டா வந்து எப்பயோ பிரேக் டவுன் ஆயிடுச்சு. திருப்பி அஜெண்டா வச்சு நீங்க பில்ட் பண்றதோ எந்த யூஸும் கிடைக்க போறது கிடையாது. அதனால விஜய்க்கோ எந்த தேய்பிரியா போக கிடையாது, பிஜேபிக்கு அந்த தேய்பிரியும் கிடையாது. ஓகே.